வெல்கம் டு ஆக்டிவ் கான்டெக்ட் தமிழ். ஸோ என்னோட பேர் கிருஷ்ணமூர்த்தி. நான் செபி ரிஜிஸ்டர் அட்வைசர் கிடையாது. இந்த வீடியோ உங்களுக்கு ஒரு எஜுகேஷனல் பர்பஸ்க்காக மட்டும்தான். ஸோ மார்க்கெட்டில் நேற்றுக்கு வந்து 2600 புட் அண்ட் 26200 கால், அதனோட அடிப்படையில் அதனோட பேசிஸில் வந்து உங்களுக்கு ஒரு ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் வந்து நேற்று கொடுத்துருந்தோம். ஸோ இன்றைக்கி அந்த முக்கியமான லெவல்னு ஒன்று கொடுத்துருந்தோம். இன்றைக்கி ஓப்பனே பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு தான் ஓப்பன் ஆகிட்டு எஸ்டர்டே ஹையை வந்து பிரேக் பண்ணாங்க. ஆனால் பிரேக் பண்ணும்போது அந்த இடத்துல இம்ப்ளாய்டு வாலிட்டிலிட்டி கால் சைடும் புட் சைடும் ஒரு சரி விகிதமாக இல்லை, அதாவது ஃபைட் பேக் பண்ணுற அளவுக்கு இல்லை. ரெண்டு பக்கமுமே டிக்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ரெண்டு பக்கமுமே உங்களுக்கு நல்லாவே டிக்ரீஸ் ஆகிடுச்சு. ப்ளஸ் உங்களுக்கு ஸ்ட்ராடில் விட்டு வெளியில் கொடுக்கல. அப்போ 26200 ஸ்ட்ராடில் விட்டு அவங்க வெளியவும் போகல. அப்படின்ற பட்சத்தில் அகெயின் ஓப்பனுக்கு கீழே வந்து ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கும் கீழே சஸ்டெயின் ஆகி கீழேயே முடிச்சிருக்காங்க. இதில் வந்து பாருங்கள், கரெக்டாக நம்ம கொடுத்துருந்த லெவலுக்கு மேலே க்ளோஸ் வச்சுருந்தாலுமே இம்ப்ளாய்டு வாலிட்டிலிட்டி தாக்கம் இல்லை, இம்ப்ளாய்டு வாலிட்டிலிட்டியோட ஒரு இம்பாக்ட் இல்லை. ஸோ அதனால் வந்து கீழே வந்ததும் அகெயின் அந்த லெவலுக்கு மேலேயே போகல, போய் கீழே தான் க்ளோஸ் வச்சுருக்காங்க. இதே மாதிரி பேங்க் நிஃப்டிலேயும் நம்ம ஒரு இம்பேக்டான ஒரு லெவல் கொடுத்துருந்தோம். அந்த லெவலுக்கு போகவே இல்லை. ஆனால் நம்ம கொடுத்துருந்த இந்த ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் இருக்கு இல்லையா, அதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு அகெயின் அதுக்கு மேலே போகவே இல்லை, கீழே தான் க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பேசிஸில் பார்க்கும்போது ஃபஸ்ட்டு உங்களுக்கு பேங்க் நிஃப்டியே எடுத்து நம்ம போட்டுடலாம். பேங்க் நிஃப்டி எடுத்துக்கிட்டிங்கனாலே நேற்று 54200 ஸ்டாண்ட் இருந்துச்சு. இன்றைக்குமே 54200 ஸ்டாண்ட் இருக்குது. 300 கால் 54000 புட், 54500 கால் 54000 கால் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஐடிஎம் புட் ஆப்ஷன் டீப் ஐடிஎம், அதாவது 53834 இருக்காங்க மார்க்கெட். ஆனால் 54200 புட் வந்து நம்ம டேபிளில் இருக்குது. ஸோ அப்போ மேலே ஃபஸ்ட்டு இருக்கிறது 54000 புட், அடுத்து இருக்கிறது 54200 கால். இந்த ரெண்டு விஷயத்தை தான் அப்போ ஒரு ஸ்ட்ராங்கிளாக க்ரியேட் பண்ணிட்டு இந்த ஸ்ட்ராங்கிளோட எல்லைக்குள்ளே கீழே இருக்காங்களா அப்படின்னு சொல்லி பார்க்கணும். ரெண்டாவது விஷயம், மார்க்கெட் இன்னைக்கு 54000 புட்டுடைய ப்ரீவியஸ் க்ளோஸ்க்கு 264 எடுத்துட்டோம்னா அந்த 264 மைனஸ் பண்ணும்போது என்ன ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் வருதோ அந்த பாட்டமுக்கு கீழே நாளைக்கு மார்க்கெட் கீழே போயிட்டாங்க அப்படின்னா அகெயின் டவுன் ட்ரெண்ட் ஸ்டார்ட் ஆகிடும். அடுத்து டேபிளோட சேஞ்ச் எப்படி இருக்கோ அதுக்கேற்ற மாதிரி மார்க்கெட் ரியாக்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். அப்போ இந்த இடத்துல 54000 புட் அண்ட் 54200 கால் அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கிலே நம்ம எடுத்துக்கலாம். ஸோ 54000 புட்டுடைய க்ளோஸ் வந்து 264 அப்படின்னா ஸோ 53736 அப்படின்றது ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். அது எஸ்டர்டே இன்னைக்கு லோவுக்கு கொஞ்சம் கீழே. ஸோ இது வந்து ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம். இந்த ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் நியர்பை மண்டே வந்து ரியாக்ட் ஆகிறதுக்கு நிறைய சான்சஸ் இருக்குது. இதில் வந்து பாருங்கள், ஒரு ரவுண்ட் நம்பர் எடுக்கும்போது அந்த ரவுண்ட் நம்பருக்கு இடையில உள்ள ஒரு மிட் பாயிண்ட், இப்போ 54000 கால் 54000 எடுத்துக்கிட்டிங்கன்னா 54000 ப்ளஸ் 54500 அப்படின்னு எடுத்துக்கிட்டா அது ரெண்டுத்துக்கு இடையில உள்ள ஒரு மிட் பாயிண்ட் என்னவா இருக்கும், 54250. ஸோ அந்த இடத்துட்டு வந்துட்டாங்களா. அகைன் 54500 53500 ப்ளஸ் 54000, அப்போ அதுக்குள்ளே மிட் பாயிண்ட் வந்து 53750. அதுக்கு இடையில இருக்க ஒரு மிட் பாயிண்ட் கிட்ட ஒரு ஷார்ட் ரேஞ்சோட டாப்பும் பாட்டமும் இந்த மாதிரி ரவுண்ட் நம்பருக்கு இடையில உள்ள ஒரு மிட் பாயிண்ட்ல இருக்கு. ஸோ இந்த மிட் பாயிண்ட்ன்றது வந்து ரவுண்ட் நம்பருக்கு இடையில இருக்க மிட் பாயிண்ட்ன்றது ரொம்பவே கொஞ்சம் குரூசியலான லெவலாக இருக்கும். ஸோ அதுக்கு கீழே நின்ட்டாங்க அப்படின்ற பட்சத்தில் 53500, மேலே நின்ட்டாங்கன்ற பட்சத்தில் 54000 போகிறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த இடத்துல 54000 காலை வந்து செல் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல 54000 காலும் டேபிளில் கொடுத்துருக்காங்க அப்படின்றப்ப நாளைக்கு மார்க்கெட் ஓப்பன் ஆகி மண்டே வந்து ஓப்பன் ஆகிட்டு இந்த ஷார்ட் ரேஞ்சுக்கு கீழே அகைன் மேலே போனால் 54000 வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. 54000 அகைன் டேபிளில் நம்மளுக்கு ஃபஸ்ட்டு வந்துட்டாங்க, கால் செல்லர்ஸ் அதிகமாக வந்துட்டாங்கன்னா அதுக்கு மேலேயும் மார்க்கெட்டை வந்து சஸ்டெயின் பண்ண விடாமல் அகைன் கீழே கொண்டு போகிறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த ஒயிட் ரேஞ்ச் பார்த்துடலாம். 264 ப்ளஸ் 154 அப்படின்னா ஸோ அதை டோட்டல் பண்ணிட்டீங்க அப்படின்னா 54200 ப்ளஸ் 418, ஸோ 54618. ஒயிட் ரேஞ்சோட டாப் வந்து 54618. ஒயிட் ரேஞ்சோட பாட்டம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 54000 மைனஸ் 54000 மைனஸ் 418 ஆர்டர் ப்ரீமியத்தை மைனஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா 53582. ஸோ நேற்றுக்கு கொடுத்துருந்தா அந்த 54200 ஸ்ட்ராடலோட ஒயிட் ரேஞ்சுக்கு நியர்பை தான் இன்னைக்கு கொடுத்துருக்க டேபிளோட ஒரு ஸ்ட்ராங்கிளோட ஒயிட் ரேஞ்சுமே இருக்குது.
ஸோ இதுவுமே கொஞ்சம் குரூஷியலான லெவலாகவும் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இந்த லெவல்ஸ்க்குலாம் கீழே போனால் மார்க்கெட் எப்படி இருக்கும், இந்த லெவல்ஸ்க்கு மேலே சஸ்டெயின் ஆனால் எப்படி இருக்குன்னு பார்க்கணும். ரெண்டாவது நெக்ஸ்ட் மந்த் ஃபியூச்சர் 53,834 மைனஸ் 54,220 எடுத்துட்டா 386 பாயிண்ட் வந்து ப்ரீமியம் இருக்காங்க. ஸோ இது ஒரு நல்ல ப்ரீமியம். ஸோ இதை வந்து நாளைக்கு மண்டே வந்து எப்படி இருக்குது, இந்த ப்ரீமியம் டிக்ரீஸ் ஆகுதா அல்லது இன்க்ரீஸ் ஆகுதான்றதை வாட்ச் பண்ணி பார்க்கணும். ஸோ அடுத்து நிஃப்டியில் பார்த்துட்டிங்கன்னா இன்றைக்கி க்ளோசிங் நியர்பை போகும்போது இம்ப்ளைடு வால் கட்டி ரெண்டு பக்கமுமே ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. ரெண்டு பக்கமுமே நியர்பை 10க்கு கீழே வந்துட்டாங்க. அப்படின்ற பட்சத்தில் ஒரு மூவ்மெண்ட் இல்லாமல் சைட் வைஸ்லேயே போயிட்டாங்க. ஸோ நிஃப்டியில் வந்து ஷார்ட் ரேஞ்ச் அண்ட் ஒயிட் ரேஞ்ச் பார்த்திங்கன்னா ஷார்ட் ரேஞ்ச் வந்து ஷார்ட் ரேஞ்சோட பாட்டம் வந்து 26,088, ஷார்ட் ரேஞ்சோட டாப் வந்து 26,350, ஒயிட் ரேஞ்சோட டாப்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா 26,462, ஒயிட் ரேஞ்சோட பாட்டம் வந்து 25,938. ஸோ இதில் வந்து பேங்க் நிஃப்டியில் மாதிரி இதுலேயும் வந்து ஷார்ட் ரேஞ்சோட அந்த பாட்டம் இருக்குல்ல, இது கொஞ்சம் குரூஷியலான லெவலாக இருக்கும் நாளைக்கு. சப்போஸ் இந்த இடத்த வரவே இல்லாமல் ப்ரீஸ் க்ளோஸ்க்கு மேலே நின்ட்டாங்க அப்படின்னா நம்ம எப்பயுமே ஸ்ட்ராடலுக்கு ஒரு ரேஞ்ச் சொல்லுவோம். மேலே 50 பாயிண்ட், 26,200 ஸ்ட்ராடல் அப்படின்னு எடுத்துட்டா மேலே 50 பாயிண்ட், கீழே 50 பாயிண்ட். அப்போ இந்த லோ இருக்கு இல்லையா, அந்த லோ அகைன் கட் பண்ணிவிட்டு அகைன் மறுபடியும் உள்ளே வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது. அதாவது இன்னைக்கான லோ வந்து கட் பண்ணிட்டு அகைன் உள்ளே போகிறதுக்கும், நேற்றுக்கு ஹை இன்னைக்கான ஹை 277 கட் பண்ணிட்டு அகைன் மறுபடியும் உள்ள இந்த இம்ப்ளைடு வால்யூட்டில் எந்த சேஞ்சுமே இல்லாமல் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் பெரிய மூவ்மெண்ட் இருக்கிறதுக்கு சான்சஸ் கம்மி. ஸோ என்ன இருந்தாலுமே நம்மளுக்கு இம்ப்ளைடு வால்யூட்டில் நல்ல ஸ்பைக் இருந்தால் மட்டுமே தான் நம்மளுக்கு அகெயின் ஒன் சைடாவோ நல்ல ஒரு ட்ரெண்டிங்காகவோ போகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இதை வச்சு பார்க்கும்போது ஒரு ட்ரெண்டிங்கான மார்க்கெட் எப்படி இருக்கும் அப்படின்றத பற்றி நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு நம்ம சேனல்லே ஃபஸ்ட்டு போட்டிருக்க வீடியோ தான். ஸோ டவுட் இருந்தால் ஒரு ட்ரெண்டிங்கான மார்க்கெட்டை நம்ம எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுன்றத இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ அக்டோபர் மந்த்துக்கான பேட்சஸ் வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. கிளாஸஸ்க்கான ரிஜிஸ்ட்ரேஷன் போயிட்டுருக்கு. கிளாஸஸில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கும் 7904877610 அப்படின்ற நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி கிளாஸஸோட டீட்டெயில்ஸ் வாங்கிக்கிங்க. ஸோ நன்றி, வணக்கம்.